ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1.5 கப் மைதா மாவை ஜாரில் போட்டுக்கோங்க. கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு 1 கப் தண்ணி சேர்த்து ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து கீ நல்லா மெல்ட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 பாதாமை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க 10 கேஷ்யூநட் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தட்டி வச்சுருக்க 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா நட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ துருவி வச்சுருக்க 1 கப் தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துன தேங்காய் துருவ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தோசை தவாவில் 1 கரண்டி மாவு ஊற்றி மாவை நல்லா விரித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் ஸ்டஃபிங்கை எஜ்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் மடிச்சு விட்டு ரோல் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி மீதி இருக்க எல்லாத்துக்கும் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கேரளா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.